Good morning students. நம்ம last class law of chemical combination வேதி சேர்க்கை விதிகள்ல first 3 laws பார்த்தோம். law of conservation of mass, law of constant proportion, law of multiple proportion அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல 4th law of reciprocal proportion தலைகீழ் விகித விதி, கே-லூசக் law of gaseous volume, கே-லூசக்கின் பருமன் இணைப்பு விதி அப்படின்னா என்னங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். law of reciprocal proportion தலைகீழ் விகித விதி. ஸோ இந்த லாவை ப்ரப்போஸ் பண்ண சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மியஸ் ரிச்சர் இன் இயர் 1792. reciprocal proportion தலைகீழ் விகித விதி அப்படின்னா என்ன அப்படின்னா, if two different elements combine separately with the same weight of a third element. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய 2 எலமெண்ட் சேம் வெயிட்டில் இருக்கக்கூடிய தேர்டு எலமெண்ட்டோட கம்பைன் ஆகும்போது அதனுடைய ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சேமாக தான் இருக்கும். ஆர் சிம்பிள் மல்டிபிள் ஆஃப் த மாஸ் ரேஷியோ, சேம் ரேஷியோவாக இருக்கலாம் ஆர் சிம்பிள் மல்டிபிள் ரேஷியோவாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ இங்கே எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். 3 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்கிற 3 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸுடைய காம்பினேஷனை பார்க்கலாம். ஸோ அதில் நமக்கு இங்கே டெஃபினிஷன் என்ன சொன்னோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கம்பைன் செப்பரேட்லி வித் த சேம் வெயிட் ஆஃப் எ தேர்ட் எலமெண்ட். ஸோ இங்கே சேம் வெயிட்டாக எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா கார்பனை எடுத்துக்க போகிறோம். கார்பனுடைய மாஸ் சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் மாஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேம் மாஸில் இருக்கக்கூடிய கார்பன் கம்பைன் ஆகும்போது அதனுடைய ரேஷியோ சேமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன். ஸோ அது சேமாக இருக்கா அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கலாம். ஸோ அதில் இப்போ கார்பன் சேம் மாஸ் வெயிட்டில் இருக்குது. சேம் மாஸ் வெயிட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டிஃப்ரெண்ட் மாஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுது. ஸோ அப்போ கார்பன் ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகும்போது CH4 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ CH4ல் 1 கார்பன் 4 ஹைட்ரஜன் இருக்குது. 1 கார்பனோட மாஸ் வேல்யூ 12, ஹைட்ரஜன் 1 ஹைட்ரஜனோட மாஸ் வேல்யூ மாஸ் நம்பர் 1. ஸோ அப்போ 4 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ 4 ஹைட்ரஜனோட மாஸ் வேல்யூ 4. ஸோ அதை தான் இங்கே நான் 4 அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கார்பன் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடில் 1 கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்குது. 1 கார்பனோட மாஸ் வேல்யூ 12, ஆக்சிஜன் அப்படிங்கிறது 1 ஆக்சிஜனோட மாஸ் வேல்யூ 16. ஸோ இங்கே 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால இங்கே 32 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ சேம் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம் டிஃப்ரெண்ட் மாஸ் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஆட்டமோட கம்பைன் ஆகும்போது அந்த எல்லாம் காம்பவுண்டோட ரேஷியோ சேமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இங்கே இந்த எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கார்பன் ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகும்போது CH4னு ஃபார்ம் ஆகிருக்கு. கார்பன் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும்போது CO2ன்னு கம்பைன் ஆகிருக்கு. இப்போ அந்த 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸும் கம்பைன் ஆச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆச்சு அப்படின்னா வாட்டருங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ வாட்டரில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 1 ஹைட்ரஜனோட மாஸ் வேல்யூ 1. ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்கனால இங்கே மாஸ் வேல்யூ 2ன்னு காமிச்சிருக்கோம். ஆக்சிஜனோட மாஸ் வேல்யூ 16. 1 ஆக்சிஜன் இருக்கனால இங்கே 16ன்னு காமிச்சிருக்கும். ஸோ இப்போ கார்பன் ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகும்போது CH4 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு. CH4ல் 1 கார்பன் 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இதனுடைய ரேஷியோ 12:4ங்கிற ரேஷியோவில் இருக்குது. கார்பன் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடில் 1 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 2 ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ 12:32ங்கிற ரேஷியோவில் கார்பனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகிருக்கு.
ஸோ அப்போ இந்த ரெண்டு காம்பவுண்ட்லேயும் கார்பன் அப்படிங்கிறது சேமாக இருக்குது. ஸோ சேம் மாஸில் இருக்கிறதுனால அந்த மாஸ் வெயிட்டை அப்படியே வச்சுக்கிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய மாஸ் வெயிட்டோட ரேஷியோவை மட்டும் இங்கே கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே ஹைட்ரஜனுடைய மாஸ் வேல்யூ 1 ஹைட்ரஜனுக்கு 1, ஸோ 4 ஹைட்ரஜன் இருக்கனால 4. ஆக்சிஜனோட மாஸ் வேல்யூ 16, 2 ஆக்சிஜன் இருக்கனால 32ன்னு எழுதியிருக்கும். ஸோ அப்போ 4:32ங்கிற ரேஷியோவில் இந்த 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகிருக்கு. ஸோ அப்போ 4:32ன்னு நம்ம எழுதியிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதனுடைய ரேஷியோ என்னன்னு வரும் அப்படின்னா 1:8. 1 4s are 4, 8 4s are 32. ஸோ 1:8ங்கிற ரேஷியோவில் ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கம்பைனான வாட்டரோட ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். H2O. ஸோ H2Oவில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ அப்போ 2 ஹைட்ரஜனோட மாஸ் வேல்யூ 2, 1 ஆக்சிஜனோட மாஸ் வேல்யூ 16. ஸோ 2:16ங்கிற ரேஷியோவில் கம்பைன் ஆகிருக்கு. ஸோ அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1:8. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் கம்பைன் ஆன ரேஷியோவும் சேம் மாஸ் வெயிட்டில் கம்பைன் ஆகிருக்கக்கூடிய அந்த 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸுடைய ரேஷியோவும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ரெசிப்ரோக்கல் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 5th லா, கே-லூசக் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம். கே-லூசக்கின் பருமன் இணைப்பு விதி. ஸோ இந்த லாவை ப்ரப்போஸ் பண்ண சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கே-லூசக். ஸோ இந்த கே-லூசக் லா அப்படிங்கிறது மெயினாக எந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கேசியஸ் ஸ்டேட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய ஆட்டம் ஆர் மாலிகுல்ஸ்க்கு இந்த கே-லூசக் லா அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ கே-லூசக் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா whenever gases react together, the volume of the reacting gases as well as the products bear a simple whole number ratio. So அப்போ வால்யூம் ஆஃப் ரியாக்டன்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ப்ராடக்ட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அட் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ அதை இந்த ஈக்குவேஷனில் பார்க்கலாம். 2H2 அப்படின்னா ஹைட்ரஜன். ஸோ 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் 1 molecule ஆஃப் ஆக்சிஜன். கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 molecule ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே ஃபார்ம் ஆன வாட்டர் அப்படிங்கிறது எந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீமாக இருக்கும். ஸோ அதனால் இது இஸ் ஏ கேஸ் அப்படிங்கிறத கீழே சிம்பிளில் ஜீன் காமிச்சிருக்கும், ஜி ஃபார் கேஸ். ஸோ அப்போ ஆல்ரெடியே சொன்னோம் கே-லூசக் லா அப்படிங்கிறது கேசியஸ் காம்பவுண்டுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேசியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அப்போ அதனோட வால்யூமும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஹைட்ரஜனோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2 வால்யூம். ஸோ 2 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் 1 வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அப்போ 2:1 கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய வாட்டர் மாலிகுல் வாட்டர் வேப்பரோட வால்யூமும் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 வால்யூம். ஸோ அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆன வாட்டர் வேப்பரோட ரேஷியோவும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் ரேஷியோவாக தான் இருக்குது. ஸோ 2:1 கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்டோட ரேஷியோவும் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் ரேஷியோவாக தான் இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சிமிலர் கண்டிஷனில் இருக்கும்போது, ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது வால்யூம் ஆஃப் ரியாக்டன்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ப்ராடக்ட். அதை தான் கே-லூசக் லா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம நீல்ஸ் போர் கான்செப்ட் பார்க்கும்போது குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார்ம் பண்ணும்போது கூட சொன்னோம். குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி 2n² அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது
அகைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எதை டிசைட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா the number which designate and distinguish various atomic orbitals and electrons present in an atom are called quantum numbers. ஸோ எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்டில் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த ஆர்பிட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதை தான் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறத தமிழில் முதன்மை குவாண்டம் எண் அப்படின்னு சொல்லுவோம். அதை சிம்பிளில் டினோட் பண்ணும்போது என் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார்ம் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஆர்பிட் n = 1 2 3 4 அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் அதை தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்ம எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயின் எனர்ஜி லெவல். ஸோ அந்த ஆட்டமோட மெயின் எனர்ஜி லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர்ஸ், கோண உந்த குவாண்டம் எண். இதனுடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆர்பிட்டுடைய சப்செல், அதாவது ஷெல் அப்படின்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம், செல் ஆர் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடியதை சப்செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த சப்செல் அப்படிங்கிறதே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஒன் ஆட்டமில் எவ்வளோ சப்செல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அசிமுத்தால் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ், காந்த குவாண்டம் எண். இதனுடைய சிம்பிள் எம். ஸோ ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். ஸோ அந்த ஆர்பிட்டால்ஸுடைய ஓரியன்டேஷன் அமைவிடம் எங்கே அது ஃபில்லாக இருக்குது, எத்தனாவது ஆர்பிட்டில் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மேக்னட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ், சுழற்சி குவாண்டம் எண், சிம்பிள் எஸ். ஸோ இது ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானுடைய ரொட்டேட் ஸ்பின்னு எப்படி ரொட்டேட் ஆகுது, எப்படி சுழலுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு குவாண்டம் நம்பர்ஸ்னால் என்ன, அதனுடைய 4 டைப்ஸ் என்ன அப்படிங்கிற நேம் மட்டும்தான் இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஹையர் கிளாஸஸில் தெரிஞ்சுப்போம். ஓகே, தேங்க்யூ.